இமயக்குருவின் இதய சீடன். தெய்வீக உன்மத்தத்தை புரிந்து கொள்ளுதல். இன்னும் ஒரு விசித்திரமான சந்திப்பை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். தச்சு வேலை செய்யும் நண்பர் ஒருவர் என்னிடம் ஒரு வினோதமான மனிதரை பற்றி கூறினார். யார் தன்னை நெருங்கினாலும் அவரை அடித்துவிடும் வழக்கம் கொண்ட அந்த மனிதர் பூந்துராவில் இருக்கிறார் என்று அவர் கூறினார். கிறிஸ்துமஸ் விடுமுறையில் ஒரு வெள்ளிக்கிழமை காலை புதுமையான அந்த மனிதரை காண வேண்டும் என்ற ஆர்வத்தால் பஸ் பிடித்து பூந்துராவிற்கு சென்றேன். ஒரு சிறு கூட்டம் அந்த அமானுஷ்ய மனிதரை சுற்றி நின்று இருந்தது. அவர் மணலில் அமர்ந்து இருந்தார். இளைத்திருந்த தேகம் கருப்பாக இருந்தது. மடிப்பு மேல் மடிப்பாக அழுக்கு. கோமணத்தை தவிர வேறு உடை கிடையாது. நீளமான ஜடாமுடியும் தாடியும் தரையை தொட்டன. அவரது கண்கள் கூண்டில் அடைக்கப்பட்ட மிருகத்தின் கண்களைப் போல சுழன்று பயமுறுத்தின. அவற்றில் கோபம் கொப்பளித்தது. கூட்டத்தோடு கூட்டமாக நின்றேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கிருந்து சென்று விடுவதே உத்தமம் என நினைத்தபோது அந்த விசித்திரமான மனிதர் என்னை தன்னருகே வருமாறு சைகை காட்டினார். தயங்கினேன். அருகில் இருந்தவர் போ போ, நல்லது நடக்கும் என்றார். தயக்கத்துடன் சென்று அவருக்கு அருகில் நின்றேன். குனியுமாறு சைகை காட்டினார். முழங்கால் இட்டு அமர்ந்தேன். அவரது முகத்திற்கு அருகே தலை குனிந்து அவரிடம் இருந்து வீசும் துர்நாற்றம் என்னை தாக்கப் போகிறது என எதிர்பார்த்தேன். ஆச்சரியமாக அவரிடமிருந்து வாசனை திரவியங்களின் நறுமணம்தான் வந்து கொண்டிருந்தது. ஆனால் வேறு ஒன்று தாக்கியது. அதுவும் பலமாக தாக்கியது. எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் அந்த மனிதர் உட்கார்ந்தவாறே தன் முழங்கைகளை ஊன்றி எனது வலது கன்னத்தில் சரியான ஓர் உதை கொடுத்தார். எனக்குள் மின்னல் தெரித்தது. தரையில் சுருண்டு விழுந்தேன். எழுந்து நின்று கன்னத்தை தேய்த்து கொண்டேன். எங்கள் இருவருக்கும் இடையே எந்த வார்த்தை பரிமாற்றமும் இல்லை. சுவாமி வேறு எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தார். இனியும் அங்கே இருப்பதில் பயனில்லை என்று விலகி வெளியே வந்து பேருந்து நிலையத்திற்கு சென்றேன். பஸ்ஸில் ஏறினேன். சிரசாசனம் கற்றுக்கொண்ட போது தலைகீழாக விழுந்து அடிபட்டு கொண்டேன். கீழ் முதுகில் வலது பக்கத்தில் ஒரு வலி ஏற்பட்டு அது மறையாமல் நிரந்தரமாக அங்கேயே தங்கியிருந்தது. அந்த முதுகு வலி இப்போது முழுக்க முழுக்க மறைந்து விட்டிருந்ததை உணர்ந்தேன். திரும்பிச் சென்று அவருக்கு நன்றி கூறலாமா என யோசித்த போது பஸ் புறப்பட்டு விட்டது. அவருக்கு மனதார நன்றி செலுத்தினேன். அவரை மறுபடி பார்க்கவே இல்லை. எனது ஆன்மீக வளர்ச்சிக்கு பூந்துரா சுவாமி எந்த வகையில் உதவினார் என்பது தெரியவில்லை. சந்தேக பிராணியான நான் முதுகு வலி மறைந்தது ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்தான் போலும் என எண்ணினேன். குறிப்பிட்ட சிலர் மட்டும் ஏன் இப்படிப்பட்டதொரு ஒரு அசாதாரண வாழ்க்கை வாழ்கிறார்கள்? நிர்வாணமாக, அழுக்காக, வினோதமான நடத்தைகள் கொண்டவர்களாக ஏன் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். பைத்தியக்காரர்கள் போல தோற்றமளித்தாலும் இந்த ஆண்களும் பெண்களும் புனிதமானவர்கள். இவர்கள் இந்து பாரம்பரியப்படி அவதூதர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். சூஃபி வழிமுறையில் இவர்கள் எல்லாம் மஸ்தான்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அவதூதர்களும் மஸ்தான்களும் ஆன்மீகத்தில் மிக உயர்நிலையை எய்தியவர்கள். எப்போதும் இறை தொடர்பிலேயே இருப்பதால் சமூகத்துக்கு கட்டுப்படாமல் அனைத்தையும் உதறிவிட்டு பைத்தியக்காரர்கள் போலவே வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை ஏன் இப்படி பைத்தியக்காரர் போல் நடந்து கொள்கிறீர்கள் என வினவினேன். உன்மத்தமற்ற ஒரு மனிதனை கூட நான் பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு விதத்தில் பைத்தியமாகவே இருக்கிறான் என்று பதில் கூறினார். இன்னொரு புனித பிரிவினர் இருக்கிறார்கள். நாகா சாதுக்கள் அல்லது திகம்பரர்கள் என்று அழைக்கப்படும் இவர்களும் அவதூதர்களைப் போலவே நிர்வாணமாக இருப்பார்கள். ஜைனர்களான இவர்கள் துணிமணிகள் உட்பட யாவற்றையும் துறந்து பிறந்த குழந்தை இருப்பது போன்ற இயற்கை நிலைக்கு தாங்கள் திரும்பி செல்வதாக கூறியிருக்கிறார்கள். சூஃபி பாரம்பரியத்தைச் சேர்ந்த மஸ்தான்கள் எப்போதும் ஆனந்த பரவச நிலையிலேயே இருப்பார்கள். இன்னும் ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். பொதுவாக இவர்கள் இயல்பாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அற்பமான மனிதர்கள் தங்களை நெருங்க விட்டாமல் செய்ய சில சமயங்களில் விசித்திரமாகவும் இகழ்ச்சியாகவும் நடந்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களை சூஃபி பாரம்பரியத்தில் மாலாமதீஸ் என்று அழைப்பார்கள். பாரம்பரிய இஸ்லாமியம் மாய ஆன்மீக பயிற்சிகளை கடுமையாக எதிர்க்கின்றது. என்னை வகாஃபி வழியில் வளர்த்து இருந்தார்கள். ஆனால் வீட்டை விட்டு போவதற்கும் எனது சமூக பொறுப்புகளை கைவிடுவதற்கும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டேன். அதிர்ஷ்டவசமாக எனக்கு குரானை கற்றுக் கொடுப்பதற்காக
பொறுப்பேற்ற ஆசிரியர் இப்ராஹிம் ஒரு சூஃபியாக இருந்தார். சூஃபியின் மறைமுக நன்பொருள்களையெல்லாம் கற்றுத்தந்ததற்காக அவருக்கு என்றென்றைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கின்றேன். சூஃபி பாதையில் பயணிக்கும் பயணிகளின் போதனைகளை அழகாக அவர் எடுத்துரைத்தார். ஆன்மீக பொக்கிஷங்களை தேடும் முயற்சியில் ஈடுபடும்போது பல தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும் என்றும், இருந்தாலும் மனம் தளராமல் அந்த தியாகங்களை செய்து ஆன்மீக உயர்நிலையை எய்த வேண்டும் என்றும் கூறி என்னை உற்சாகப்படுத்தினார். என்னுள் ஆன்மீக ஈர்ப்பை ஏற்படுத்தினார். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்மீக தேடலில் ஈடுபடுபவர்கள் அற்புதங்கள் நிகழ்த்துபவர்களை கண்டு மயங்கி அவர்களின் பின்னால் போய்விடக்கூடாது என்றும், அந்த வகை அற்புதங்களை பெறுவதற்கு ஆசைப்படவே கூடாது என்றும் ஆன்மீக உயர்நிலைகளை எய்திய அனைவரும் எச்சரித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். புனிதமானவன் என்று சொல்லிக் கொள்பவன் அற்புத சக்திகளை காட்சிப்படுத்தினால் அங்கிருந்து எவ்வளவு தூரம் விலகி செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் விரைவாக விலகிச் சென்று விடுங்கள் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சரும் கூறியிருக்கின்றார். மாஜிக் எனப்படும் மாய தந்திரங்களிலும் அமானுஷ்ய சக்திகளின் மீதும் குழந்தை பருவத்தில் இருந்தே எனக்கு ஆர்வம் அதிகம். அவற்றை பற்றிய பல புத்தகங்களை படித்து மேஜிக் கலையிலும் மாந்திரீக கலையிலும் தேர்ந்து இருந்தேன். பல மேஜிக் நிபுணர்களை சந்தித்து அவர்கள் செய்யும் தந்திரங்களை எல்லாம் கற்று தேர்ந்து கல்லூரியிலும் சிறு கூட்டங்களிலும் முழு நீள மேஜிக் காட்சிகளை செய்து காட்டியிருக்கின்றேன். தரையிலிருந்து மேலே எழும்பி மிதக்கும் வித்தையையும் ஒரு பெண்ணை இரண்டாக ரம்பம் கொண்டு அறுக்கும் வித்தையையும் செய்து காட்டியிருக்கிறேன். காற்றிலிருந்து விபூதியை வரவழைப்பது, தங்க மோதிரங்களையும் ஸ்படிக லிங்கங்களையும் வரவழைத்து காட்டுவது எல்லாம் எனக்கு குழந்தை விளையாட்டு. பல புனித மனிதர்களின் சீடர்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட பல வித்தைகளை செய்து காண்பித்து அந்த புனிதர்களின் கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்றேன். மாஜிக் கலையை நன்றாக கற்று தேர்ந்திருந்தாலும் இப்படிப்பட்ட மாய தந்திரங்களை செய்து வெற்றி கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்ததே இல்லை. இது போன்ற தந்திரங்களை தூண்டில் புழுக்களாக உபயோகித்து அவற்றை நம்புபவர்களை தவறான வழிக்கு கொண்டு சென்று தங்களது சுயநலத்திற்காக உபயோகித்து கொள்ளும் கீழ்த்தரமான மனிதர்கள் உலகில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட கீழ்த்தரமான மனிதர்கள் எவரிடமும் நான் சிக்கவில்லை. எவ்வளவு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் உண்மையான ஆன்மீக குருவை தேடி கண்டுபிடிப்பதிலேயே கவனமாக இருந்தேன். அதனால்தான் காவி உடை அணிந்த எந்த மாய தந்திர மனிதர்களாலும் என்னை வசீகரிக்கவோ முட்டாளாக்கவோ முடியவில்லை.